வெல்கம் டு பெரில் டெய்லர்ஸ். இன்றைக்கி ஸ்கர்ட்டு 2ஆம் நாள் பயிற்சி. ஏற்கனவே ஸ்கர்ட்டு ஃபஸ்ட்டு நாள் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அது எப்படி வெட்டுறதுன்னு போட்டிருந்து, இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருந்தோம். பேப்பரில் ரெடி தான் வெட்டி வச்சுருந்தோம். அதை வச்சு நமக்கு வெட்டிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு என்ன துணி வேணும்னா, இந்த மாதிரி ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு பேண்ட் துணி தான் வேணும். நார்மல் ஜென்ஸ் பேண்ட்டுக்கு என்ன துணி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி துணி, கட்டி துணியாக இருக்கும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இதில் நான் எடுத்திருக்க நைஸ் துணி. இது லேடிஸ் சுடிதார் பேண்ட்டில் வரக்கூடிய துணி தான் இது. நைஸ் துணி, பாலிஸ்டர் துணி. இந்த மாதிரி துணியில் தைச்சா நல்லா இருக்காது. ஆனால் இது உங்களுக்கு தைச்சி காட்டுறதுக்காக இதில் எடுத்திருக்கேன். இந்த துணியில் ஸ்கர்ட் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தைச்ச பிறகு நல்லாவும் இருக்காது, போட்டால் நல்லாவும் இருக்காது. அந்த கட்டி துணி தான் நமக்கு தைக்கணும். பேண்ட்டு துணியில் தான் தைக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். நம்ம கட் பண்ணி வச்சது பேப்பரில். அதை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி மார்ஜின் விட்டு கட் பண்ணுறோம். கீழே 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டுக்கலாம். 1 இன்ச் விட்டால் கூட போதும். ஆக்சுவலி கீழே கட்டி துணியாக இருக்கிறதுனால 2 மடக்கெலாம் மடக்கக்கூடாது. கீழே ஓவர்லாக் அடிச்சுட்டு அதை அப்படி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கணும். ஓவர்லாக் அடித்து அந்த 1 இன்ச்சு மடக்கி நம்ம ஹெம்மிங் பண்ணி விட்டுறணும். மிஷினில் கூட தைக்கக்கூடாது. வெளியே தையல் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஹெம்மிங் தான் பண்ணணும். அதேமாதிரி கீழே ஓவர்லாக் பண்ணிட்டு தான் அதை மடக்கணும். 2 மடக்கு மடக்கக்கூடாது. 2 மடக்கு மடக்குனா அந்த அதில் உள்ள ஒரு கட்டியான பகுதி இந்த மடக்கிறது 1 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு மடக்கிறோம்ல, அது வெளியே ப்ரொஜெக்ஷனாக தெரியும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஓவர்லாக் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணி விடணும். இதில் நான் இப்போ தைக்க தான் போகிறேன். நம்ம பேக் வச்சு வெட்டணும், மார்க் பண்ணணும். இனிமேல் அது 1 சென்டிமீட்டர் மார்ஜின் விட்டு வெட்டிக்கலாம். கீழே மடக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வச்சுருக்கலாம். பாக்கி எல்லா பக்கமும் 1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இதை துணி சென்டரில் ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வெட்டுறோம். ஃப்ரண்டில் ஒரு பேனல் வரும், பேக்கில் ஒரு பேனல் வரும். அவ்வளோதான், 2 பேனல் தான். ஜாயிண்ட்லாம் போட்டு தைச்சா அவ்வளோ நல்லா இருக்காது. நான் ஹைட்டு 20 இன்ச்சுக்கு மேல் போச்சு அப்படின்னா சென்டர் பேக்கில் ஒரு ஜாயின் போட்டு கீழே ஒரு ஓப்பன் போட்டு தைக்கிறது நல்லது. அப்போ தான் நடக்க முடியும். நான் ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 16 இன்ச்சு வரை ஓகே. 16 இன்ச்சுக்கு மேல் போனாலே ஓப்பன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நடக்க முடியாது. நம்ம அது பேக்கை முடிச்சிட்டோம். இது ஃப்ரண்ட் பேனல். ஃப்ரண்ட் பேனலையும் நல்ல துணியை 2ஆக மடக்கி வச்சுருக்கோம். 2ஆக மடக்கி வச்சு அதை இந்த பேட்டர்னை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறோம். இது எப்படி கட் பண்ணணும்னு தெரியாதவங்க முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். அதில் இருக்க மாதிரி எடுக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்குள்ளே மார்க்கையும் நம்ம எடுத்துக்கணும். எந்த அளவு டாட் போட்டிருக்கோமோ அந்த அளவு எடுத்துக்கணும். ஆனால் இதில் டாட் தைக்கும்போது கொஞ்சம் கவனித்து தைக்கணும். நேராக பிடிக்கக்கூடாது. மேலேருந்து கீழே வர ஸ்ட்ரைட்டாக அது பிடிக்கக்கூடாது. அதை சொல்கிறேன். இப்போ டாட்டுக்கெல்லாம் ஒரு கட்டு கொடுத்து வைக்கிறோம். லென்த்துக்கு மார்க் பண்ணியிருந்தோம். விட்டுக்கு கட்டு கொடுத்து வைக்கணும். அப்புறம் இது பெல்ட்டு. நம்ம பெல்ட்டும் வெட்டிட்டோம். பெல்ட் 1 இன்ச்சு போதும் அப்படின்னா 3 இன்ச்சுக்கு வெட்டிக்கணும். ஒரு 1.25 இன்ச்சு வீதி வேணும் அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு வெட்டிக்கலாம். இல்லை டபுளாக வைக்க வேண்டி வரும். லென்த் நம்ம இடுப்பு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு மார்ஜினோட வெட்டிக்க வேண்டியதுதான். இப்போ டாட்டுக்குள்ளே மார்க்கை இன்னொரு பக்கத்தில் எடுக்கிறோம். அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். 2லேயுமே எடுக்கிறோம், ஃப்ரண்ட்டும் பேக்கும்.
பேண்ட் துணியில் தைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் நல்லாயிருக்கும். நைஸ் துணியில் தைக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து ஃபிட்டாக போடக்கூடியது, உடம்போட ஒட்டி போடுறது. அதனால் நைஸ் துணியில் அவ்வளோவா நல்லா இருக்காது. ரொம்ப நைஸ் துணியில் தைச்சா உள்ளுக்கு லைனிங் கூட தைக்கணும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். டாட் எப்படி பிடிக்கிறது, தையல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். நம்ம துணியில் தைப்போம். அப்போ என்னன்னா டாட் வந்து ஒரு 4 இன்ச்சு லென்த் இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் 4 இன்ச்சு இருக்கும். 4 இன்ச்சு இருக்குது அப்படின்னா, அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திடணும். மேலேருந்து தைக்கும்போது அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடணும். இல்லை பாருங்கள், இந்த லென்த் இருக்குது. ஆனால் அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்து நிறுத்திடணும். மேலேருந்து தைக்கும்போது அந்த அரை இன்ச்சு வந்து அந்த கரையில் தைக்கணும். இதை அரை இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திட்டு என்ன பாருங்கள், இதில் கரையில் தைக்கணும். இந்த மாதிரி தான் டாட்டை வந்து தைக்கணும் ஸ்கர்ட்டுக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டாச்சுன்னா அந்த பக்கம் பார்க்கும்போது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக தெரியும். அந்த மாதிரி வரக்கூடாது. எல்லா இடமுமே நமக்கு ரவுண்ட் ஷேப் தான் வரணும். உடம்புல எல்லா இடமுமே ரவுண்ட் ஷேப் தான் வரணும். கார்னர் எங்கேயுமே வரக்கூடாது. அதனால் அந்த மாதிரி நம்ம தைக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. முதல்ல நம்ம டாட்டை தைப்போம். ஃப்ரண்டில் 2 டாட் இருக்குது, பேக்லேயும் 2 டாட் இருக்குது. டாட் அடிப்போம். டாட் தைக்கும்போது மேலே எவ்வளோ மார்க் பண்ணோமோ அந்த அளவு பிடிச்சிக்கிட்டு கீழே வரும்போது அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்தி அந்த அரை இன்ச்சையும் கரையில் அடிக்கணும். இது இப்போ ரொம்ப நைஸ் துணி. டாட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் சுருக்கிடுச்சு, துணி சுருங்கிடுச்சு. அது ஏன் துணி சுருங்குச்சுன்னு யோசித்து பார்த்தீங்களா? நைஸ் துணின்னா சுருங்கும். இதில் பாருங்கள், ஊசி குத்தும்போது பிடிச்சி இழுக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊசி குத்துற இடத்துல 2 பக்கமும் இழுக்குது, துணி இழுக்குது. அது எதனால் அப்படின்னா, ஊசி வந்து அந்த ஊசியில் உள்ள பாயிண்ட் வந்து போயிடுச்சு. இது வந்து ஊசி வந்து நமக்கு மாற்றணும். ஊசி வந்து கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தால் அப்புறம் அதில் பாயிண்ட் வந்து போயிடும். பாயிண்ட் போய் வந்து கார்னர் இருக்கக்கூடியது வந்து ஊசியில் ஒரு கார்னர் இருக்கும். அந்த இது வந்து ரவுண்டு ஷேப் ஆகிடும் கொஞ்சம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் துணி இழுக்கும். இப்போ பாருங்கள், இதில் தைக்கிறேன். இது நைஸ் துணி, கட்டி துணின்னா தெரியாது. இது நைஸ் துணி பாருங்கள். அது ஜூம் பண்ணி வேணால் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு துணி இழுத்துது அப்படின்னு சொன்னால் ஊசியை மாற்றிடணும். இந்த ஊசி குத்தும்போது 2 பக்கம் இழுத்துட்டு போகுது பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஊசியை மாற்றிடணும். ஊசியோட பாயிண்ட் போயிட்டுனா இந்த மாதிரி தான் இழுக்கும். இப்போ நம்ம 4 டாட்டும் முடித்தாச்சு. ஏன் மாதிரி ஜிப்பு வைக்கணும். இது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி பாருங்கள். இதில் ஊசி வந்து தேஞ்சு போச்சு. அதனால் இந்த ஊசியை மாற்றணும். மாற்றினா தான் அழகாக தைக்கும். இது நம்ம சும்மா தைக்கிறதுக்காக தைக்கிறோம். இனிமேல் நமக்கு வந்து ஜிப்பு வைக்கணும். ஒரு சைடில் வந்து ஜிப்பு வைக்கணும். ஜிப்பு வைக்காமல் இந்த ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டோன்னா போட முடியாது. அதனால் ஒரு சைடு ஒரு 6 இன்ச்சோ இல்லை 7 இன்ச்சு வர மேக்ஸிமம் லெங்க்த்துக்கு ஜிப்பு வச்சுக்கலாம். ஜிப்பு வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரணும். அப்போ எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படின்னு நமக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்ப்போம். எந்த சைடு ஜிப்பு வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்கர்ட் போட்ட பிறகு லெஃப்ட் சைடு தான் ஜிப்பு வரணும். அப்போ இந்த சைடு நம்ம ஜிப்பு வைக்கிறோம். நார்மல் ஜிப்பு வச்சாச்சுன்னா நல்லா இருக்காது நமக்கு. அதனால்
இதில் வந்து இன்விசிபிள் ஜிப்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு கலரில் ஜிப்பு வச்சு காட்டுறேன். ஏன்னா அதே கலர்னால் நமக்கு தெரியறது கஷ்டம். இது வந்து இன்விசிபிள் ஜிப்பர். இதை பார்த்துக்கிடுங்க, எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம லெங்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் ஜிப்பு வைக்கணும் அப்படின்னு லெங்த்தை மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு வரை வச்சுக்கலாம். அதுக்கு மேல் தேவைப்படாது. அந்த ஹிப் லெங்த் எது வரை இருக்குதோ, அதான் ஹிப் சைஸ் தான் பெருசு அது உடம்பில், அந்த லெவல் வரை நமக்கு ஜிப்பு வச்சா போதும். அப்போ உடம்புல எப்படி வேணாலும் நமக்கு போட்டுக்கலாம். இந்த ஜிப்பு வைக்கிறதுக்கு, இன்விசிபிள் ஜிப்பு வைக்கிறதுக்கு ஒரு பூட் ஒன்று வருது. நம்ம அதை மாட்டிக்கலாம். பாருங்கள், நல்ல பக்கம் அந்த ஜிப்பு வந்து எப்படி தெரியுதுன்னு பார்த்துடுங்க. வச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். அப்போ இதை அப்படியே எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக வருமோ நீங்களே பார்த்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி வச்சா தான் அது வந்து நல்ல பக்கம் வெளியே வரும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வைக்கணும். மேலே வந்து அரேஞ்சு விட்டு நமக்கு வச்சுக்கலாம். அரேஞ்சு மேலே மார்ஜின் உண்டு, அதனால் அரேஞ்சு மார்ஜின் விட்டு வச்சுக்கலாம். ஜிப்பை ஒன் சைடு ஆக்கிக்கிடுவோம். மேலேருந்து வைக்க ஆரம்பிப்போம். ஜிப்பு வைக்கும்போது இது வந்து தையலை பெரிய தையலாக்கி வச்சுக்கிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து செட் பண்ணணும். முதல்ல இந்த ஜிப்பை பொறுத்தளவில் கரெக்டாக செட் பண்ணி தைக்கணும். அந்த செட்டிங் மாறிடுச்சுன்னா பிறகு நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கை ஜாயின் பண்ணும்போது ஒன்று உயர்ந்து ஒன்று தாழ்ந்து போயிடும். அதனால் சும்மா ஒரு தையல் போடுங்க. இதை வேணால் ஜூம் பண்ணி பார்த்துடுங்க. சும்மா ஒரு தையல் போட்டு அந்த எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ அது வரை தையல் போடுவோம். தையல் போடுறோம். இது வந்து பெரிய தையல் தான் போடுறோம். உள்ளே பெரிய தையல் போட்டு நமக்கு எடுத்தாச்சு. சும்மா தான் ஒரு தையல் போட்டிருக்கோம். ஏன்னா அடுத்த சைடும் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். அதையும் எந்த பக்கம் வருமோ அது மாதிரி பார்த்து வச்சுக்கணும். நார்மல் ஜிப் வைக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி வரணும். அப்போ அதுக்கு தகுந்தவாறு நம்ம பிடிச்சிக்கணும். ஜிப்பை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு. இதுலேயே இப்போவும் சிங்கிள் ஆக்கிடுவோம் ஜிப்பை. அந்த ஜிப்பில் ஏற்கனவே இந்த பக்கம் முதல்ல தைச்சிருக்கோம். அதுலேருந்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். நல்லா தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஏற்கனவே அங்கே நம்ம முதல்ல கட்டு கொடுத்துருந்தோம். வெறும் துணிலையும் இது வரை வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஜிப்பை வந்து நம்ம சிங்கிள் ஆக்கியாச்சு. இப்போ ஜிப்பில் உள்ள மார்க்கையும் அதில் ஏற்கனவே துணியில் உள்ள மார்க்கையும் ஒத்து போகிற மாதிரி வச்சு நமக்கு தைக்க ஆரம்பிச்சிருவோம். ரஃப்பாக தான் தைக்கிறோம். இப்போவும் தையலை வந்து நீட்டு வச்சு தான் தைக்கிறோம், லெங்க்த்தாக வச்சு. ஏன்னா நமக்கு பிரிக்க வேண்டிய வந்ததுன்னா பிரிக்கணும். அதுக்காக சின்ன தையல் வச்சாச்சுன்னா, முதலே சின்ன தையல் வச்சாச்சுன்னா ரெண்டாக பிரிக்க கஷ்டமாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஜிப்போ வச்சாச்சு. இனிமே வந்து ஜிப்பு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல. ஏன்னா லெங்க்த்தில் வந்து மேலே ஜிப்பு ஃபுல்லாக நம்ம போட்ட பிறகு அப் அண்ட் டவுன் ஆகிடக்கூடாது. போட்டாச்சு. ஜிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், அப் அண்ட் டவுன் ஒன்றும் இல்லை. இதில் கரெக்டாக தான் இருக்குது.
ஆனால் இங்க பாருங்கள் 2 பக்கம் இழுத்தாச்சுன்னா இவ்வளோ கேப் இருக்குது. ஏன்னா நம்ம சும்மா தான் வச்சு தைச்சோம். கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து இந்த பூட் வச்சு ஏற்கனவே பூட்டை மாற்றி தான் தைச்சிருக்கோம். இந்த இதில் இந்த தைக்கும்போது வந்து இந்த ஜிப்பை பாருங்கள் கொஞ்சம் நிமிர்த்து வச்சு தைக்கணும். அது ஏற்கனவே அது வந்து ரவுண்டாக இருக்கும், ஃபோல்ட் ஆகியிருக்கும். முதல்ல ஃபோல்டை வந்து நிமிர்த்து வச்சு தைக்கலை. என்ன செய்யணும்னா நிமிர்த்து வைக்கணும். ஜிப்பை பாருங்கள், இது வந்து ஃபோல்டாக இருக்கும். அது ஃபோல்டை வந்து நிமிக்கணும். முதல்ல வந்து ரஃப்பாக தைச்சோம். முதல்ல கரெக்டாக தைக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் முதல்ல அந்த மாதிரி தைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. 2 தையல் போடணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் பழகுன பிறகு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். புதுசாக பழகுறவங்க இந்த மாதிரி 2 தையல் போட்டு பழகுனா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை வந்து இந்த ஃபோல்டாக இருக்கிறத நிமிர்த்து வச்சு அதில் கொடுக்கணும். நம்ம மிஷினில் அப்படி கொடுக்கும்போது வந்து அது ஓரத்தில் தையல் போடும். ஓரத்தில் தையல் போடும். அது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து கெட்டிக்கணும். அதுக்கு மேலே ஜிப்பு தைக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து கெட்டிக்கணும், இல்லைன்னா அதுலேருந்து பிரிஞ்சிடும். அப்போ இந்த சைடு நம்ம ஒரு சைடு தைச்சிட்டோம், அதே மாதிரி அந்த சைடும் அந்த மாதிரி தைச்சிருவோம். அது ஜிப்பரை வந்து நமக்கு நிமிர்த்து வச்சு தையல் போடுறோம். கெட்டிக்கணும், கெட்டாமல் தைச்சிடக்கூடாது. ரெண்டாவது பிரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து ஜிப்பரில் தையல் போடவும் முடியாது. ஆர்டினரி ஜிப்புன்னா ஈஸியாக தையல் போட்டு போயிடலாம். இதில் ரெண்டாவது போடவும் முடியாது. அதனால் ரெண்டாவது தையல் போடும்போது கெட்டிக்கிட்டு தைக்கணும். அப்புறம் தையலை வந்து சின்னதாக்கி வச்சுக்கணும் நார்மல் தையலில். இப்போ நம்ம ஜிப்பு போட்டு பார்ப்போம். ஜிப்பு இப்படி லெங்க்த்தாக தான் இருக்கணும். நம்ம தைச்சி முடிஞ்ச பிறகு கடைசியில் வெட்டிக்கணும். இப்போ பாருங்க, அதில் கேப் இல்லை. நம்ம க்ளோஸ் பண்ணாலும் அதில் கேப் வரல, கரெக்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டாவது தையல் போட்டு வந்து நம்ம அந்த ஜிப்பரை வந்து அதை மடங்கி இருந்ததை நிமிர்த்து வச்சு போட்டோம். என்ன வேணால் அந்த ஜிப்பரை வந்து கட் பண்ணிக்கலாம். ஜிப்பரை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு துணியை வச்சு தைச்சி அதை வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ அது வந்து ஜாயின் பண்ணணும். 2 துணியை வந்து நமக்கு ஜாயின் பண்ணணும். நார்மல் பூட் வச்சு அதில் ஜாயின் பண்ண முடியுமான்னா அது கஷ்டம். ஏன்னா அந்த ஜிப்பர் சைடில் வச்சுட்டோம், அந்த எண்டு வர கரெக்டாக தைச்சிக்கிடாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஜிப்பர் கிட்ட தைக்கிறதுக்காக அந்த ஒன் சைடு பூட்டு போட்டு அதை தைப்போம். கொஞ்சம் இடம் வந்து ஒன் சைடு பூட் போட்டு தைப்போம். அதுவும் 2 தையல் போட்டுடணும். அப்போ அந்த ஜிப்பருக்கு எண்டு வரை தைக்க முடியும் நமக்கு. நல்லா க்ளீனாக தெரியலைன்னா ஜூம் பண்ணி பார்த்துடுங்க. இதுலேயே நம்ம 2 தையல் போட்டுக்கணும். எல்லா இடமுமே 2 தையல் தான் போடணும். ஜிப்பர் வேணால் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஜிப்பருக்கு கீழேயும் கரெக்டாக இருக்குது. அந்த ஒன் சைடு பூட்டு போட்டு தைக்கலன்னா அந்த மாதிரி கரெக்டாக வராது. நமக்கு நார்மல் போட்டு இந்த ஸ்கர்ட்டை முடிச்சிடலாம். இந்த பக்கம் தையல் போடணும், அதே மாதிரி அந்த சைடும் தையல் போடணும். தையல் போடுறோம் 1 சென்டிமீட்டர் மார்ஜின் எடுத்து.
இந்த பக்கம் தையல் போட்டோம். எல்லாமே 2 தையல் போட்டுக்கணும். அந்த சைடும் நம்ம தைச்சிடுறோம். இந்த ஸ்கர்ட் தைக்க ரொம்ப ஈஸி தான். அந்த ஜிப்பர் வைக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகியாச்சுன்னா சரியாயிரும். தைச்சி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக கீழே வந்து நான் ஓவர்லாக் பண்ண சொல்லியிருந்தேன். இதில் இப்போ பண்ணலை. சும்மா நல்லா அடிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஓவர்லாக் நல்ல கட்டியான துணின்னா, ஹார்டான துணின்னா நமக்கு ஓவர்லாக் தான் பண்ணணும். கீழே வந்து 2 மடக்கு மடக்கி தைக்கக்கூடாது. தைச்சாச்சுன்னா அந்த தடிமனா வெளியே தெரியும். அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து வெளியே தெரியும். அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கர்ட்டு தைச்சாச்சுன்னா கீழே ஓவர்லாக் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு மடக்கி தைச்சிடலாம். இது நம்ம தைச்சி காட்டுறதுக்காக, அதனால் நான் சும்மா தைக்கிறேன். கீழே ஒரு சின்ன மடக்கு மடக்கிறேன். தையல் மேக்ஸிமம் வெளியே தெரியாமல் தைக்கணும். இது கீழே வந்து ஹெம்மிங் தான் பண்ணணும். இல்லை உள்ளுக்கு லைனிங் கொடுக்கா இருந்தால் லைனிங் வச்சு நமக்கு மறித்து எடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்தும் தைப்பாங்க ஸ்கர்ட்டு. ஹெம்மிங் பண்ணணும். இல்லைன்னா உள்ளுக்கு நம்ம துணி வச்சு மறிச்சிட்டோம்னா அது ஹெம்மிங்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வராது. முடிச்சாச்சு. இனிமேல் நமக்கு பெல்ட்டு தான் வைக்கணும். பெல்ட் பாருங்கள், பேக் சைடு வந்து கொஞ்சம் நீண்டு நிற்கணும். ஏன்னா மேலே ஒரு கிளிப் வைக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு தான் நமக்கு இருக்குது, அந்த ஜிப்பு இருக்குது. இப்போ வந்து பெல்ட்டை வச்சு அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள், நல்ல பக்கத்தில் தான், பக்கத்தில் தான் முதல்ல வைக்கிறோம். நல்ல பக்கத்தில் தான் தையல் போடுறோம். ஆனால் பெல்ட்டை வந்து 2ஆக மடக்கி நல்ல பக்கத்தில் தான் மடக்கி அடிப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1.5 இன்ச்சு விட்டு, அந்த பெல்ட்டில் 1.5 இன்ச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா அதில் வந்து ஒரு இன்ச்சாவது நீண்டு நிற்கணும். அதில் வந்து கிளிப்பு வைக்கிறதுக்காக. அந்த ஜிப்பு வந்து அந்த பெல்ட்டுக்கு கீழே தான் இருக்கும். கிளிப்பு வைக்கணும் நமக்கு, அதுக்காக அதை விட்டுருக்கோம். கரெக்டாக அப்படியே வச்சு அடிச்சுட்டு போயிடணும். இழுக்கெல்லாம் கூடாது. இந்த ஸ்கர்ட்டை இழுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பிறகு அசிங்கமாக இருக்கும். பெல்ட் வச்ச பிறகு வந்து நல்லா இருக்காது. இழுக்கவும் கூடாது, சுருங்கவும் கூடாது. அது என்ன அளவில் இருக்கோ அதே அளவு வச்சு அப்படியே வச்சு தைக்கணும். அப்படியே 1 சென்டிமீட்டர் மார்ஜின் நமக்கு எடுத்துக்கலாம். இனிமேல் நமக்கு இந்த பெல்ட்டை மடக்கி அப்படியே வச்சு தைச்சிடலாம். துணியை நல்லா நம்ம நிமிர்த்தி விட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் நீண்டு நிற்கணும், அதுக்காக வச்சுருக்கோம். இது பெல்ட் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு வந்து முதல்ல 3 இன்ச்சு வெட்டினோன்னா 1 இன்ச்சு வரும். ஏன்னா 1/2 இன்ச்சு மார்ஜின் போயிடும். இது மடக்கி வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு பெல்ட்டு, 2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு மார்ஜின், அப்படி 3 இன்ச்சு வச்சா 1 இன்ச்சு தான் கிடைக்கும். 3.5 இன்ச்சு வச்சிங்கன்னா 1.25 இன்ச்சு கிடைக்கும். அது எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். சும்மா அப்படி மடக்கி தைச்சிடலாம். கவர் பண்ணி அடிக்கிறதா அந்த மாதிரி அடிக்கலாம். இல்லை மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம்.
அங்கேருந்து மடக்கி இங்கே தைச்சிருக்கோம். அப்புறம் திரும்பி ரிவர்ஸில் வந்துடலாம். இப்போ இது மடக்கி தைக்கும்போது முதல்ல வேணால் நீங்கள் வந்து மடக்கி கூட வச்சுருக்கலாம். முதல்ல தைச்சி பழகக்கூடியவங்க வந்து இந்த மடக்கி வச்சு முதல்ல மடக்கி ஒரு அரை இன்ச்சுக்கு மடக்கி வச்சு ஒரு தையல் வேணால் பெரிய தையல் வச்சு போட்டுக்கிட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக தைக்கணும்னா தைச்சிக்கலாம். தைக்கும்போது கீழே உள்ள துணியை வந்து இழுத்துக்கணும். மேலே உள்ள துணி வந்து லேசாக லூஸ் கொடுக்கணும். மேலே உள்ள துணி இழுப்பற்றக்கூடாது. மேலே உள்ள துணி இழுத்துட்டு அப்படின்னா மேலேன்னா இந்த பெல்ட்டு அப்படி மடக்கி வைக்கிறோம்ல, அந்த பெல்ட்டு துணி வந்து இழுப்பற்றக்கூடாது. அது ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு அப்படின்னா பெல்ட் ஃபுல்லாகவே ரிங்கிள் வந்துடும். அதனால் கீழே முதல்ல ஏற்கனவே நம்ம இடுப்பில் தைச்சிருக்கோம்ல பெல்ட்டை வச்சு, அந்த பீஸை வந்து லேசாக இழுத்துக்கணும். மேலே மடக்கி வைக்கக்கூடிய இந்த பெல்ட்டை வந்து லேசாக லூஸ் கொடுக்கணும். இழுத்துறவே கூடாது. லேசாக இழுத்தா கூட பெல்ட் அவ்வளோவுமே கிராஸ் ஆகிடும். கீழே கீழே எப்போவுமே பாருங்கள், நான் கையை வச்சு பிடிச்சிருக்கேன். கீழே வந்து பிடிச்சு வச்சுக்கணும் கீழே உள்ள துணியை. மேலே உள்ள துணியை லேசாக லூஸ் கொடுக்கணும். அப்படி தான் அடிக்கணும். இந்த பக்கம் கரெக்டாக வச்சு தைச்சிடலாம். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வேண்டாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இடது பக்கத்தில் ஃப்ரண்ட் சைடில் வரும். இதில் கிளிப் வரும். பெல்ட்டுக்கு மேலே வேணும்னா மேல் சைடு ஒரு தையல் போடணுன்னா போட்டுக்கலாம். நம்ம பெல்ட் வச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், இதில் ஒரு ரிங்கில் ஒன்றும் வரல, க்ளீனாக இருக்குது. கீழே வந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மடக்கியிருந்தோம். கீழே அப்படி ஹெம்மிங் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் தான் இப்போ ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல, ஒரு தையலை போட்டு முடிச்சிடலாம். ஸ்கர்ட்டை தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நமக்கு என்ன இதை டம்மியில் போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. இது நைஸ் துணினால அந்த மாதிரி மடங்கி மடங்கி தெரியுது. இனி இந்த ஸ்கர்ட் இவ்வளோ தான் முடிஞ்சுது. இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரெஸ் பற்றி பார்க்கலாம்.